உயரத்தால் அல்ல, திறமையால், சாதனையால், உத்வேகத்தால், நேர்மறையான அணுகுமுறையால் உயர்ந்த அதிகாரி ஆர்த்தி டோக்ரா. Not just ஆர்த்தி டோக்ரா, she is ஆர்த்தி டோக்ரா IAS. தோற்றம், உருவம் குறித்த விமர்சனங்களை எல்லாம் தாண்டி வாழ்க்கையில ஜெயிச்சவங்க பல பேர். உடல் குறைபாடுகளை தகர்த்து திறமையால் சாதித்த ஒரு உத்வேகமூட்டும் அதிகாரி ஆர்த்தி டோக்ரா. 3.5 அடி உயரம் கொண்ட இவர் தன் வாழ்வில் சாதனைகளின் உச்சம் தொட்டவர். டேராடூனின் முதல் IAS பெண் அதிகாரியான மனிஷா பன்வாரை தனது முன்மாதிரியாக கொண்டு தானும் IAS அதிகாரியாக வேண்டும் என்று எடுத்த முதல் முயற்சியிலேயே 56வது இடத்தை பெற்று IAS அதிகாரியாக தேர்ச்சி பெற்றார். இவரது பலம் இவரது பெற்றோரும் மன உறுதியும். இவரது சாதனைகள் ஜோத்பூர் மற்றும் அஜ்மீர் மாவட்ட ஆட்சியராக சிறப்பாக பணியாற்றியது. பிகானேரில் பொது இடங்களை கழிப்பிடங்களாக பயன்படுத்துவதை தடுக்க பேங்கோ பிகானோ என்கிற சமூக முன்முயற்சியை வழிநடத்தியது. மேலும் அஜ்மீரின் துணைப்பிரிவு மாஜிஸ்ட்ரேட்டாக பணியாற்றியது. மாற்றுத்திறனாளிகள் வாக்குகளை பதிவு செய்ய சிறப்பு ஏற்பாடுகளை மேற்கொண்டது என தனது அர்ப்பணிப்பு மிக்க பணியால் ஜனாதிபதியிடமிருந்து தேசிய விருது, மாநில அரசு விருது உள்ளிட்ட பல விருதுகளை ஆர்த்தி பெற்றிருக்கிறார். தற்போது ராஜஸ்தானின் தகவல் தொழில்நுட்பத்துறை செயலாளராகவும் ஜெய்ப்பூர் வித்யுத் வித்ரன் நிகாம் லிமிடெட் நிர்வாக இயக்குநராகவும் பணியாற்றி வருகிறார். ராஜஸ்தானின் மின்சார விநியோக நிறுவனங்களின் தலைவராக செயல்படும் முதல் பெண் IAS அதிகாரி என்ற பெருமைக்கும் உரியவராக இருக்கின்றார். ஒரே சமயத்தில் பல பொறுப்புகளையும் சிறப்பாக செய்யும் இவரது ஆற்றல் எல்லா உடல் தகுதிகளையும் பெற்ற சராசரி மனிதனுக்கும் எடுத்துக்காட்டாக திகழ்கிறது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் ராணியோட பொண்ணு.